10 அணிகள் பங்கேற்கும் 19வது IPL தொடர் 28ஆம் தேதி முதல் மே 31ஆம் தேதி வரை இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெறுகிறது. தொடக்க போட்டிக்கு முன்னதாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுவது வழக்கம். ஆனால் இந்த முறை பெங்களூரு சின்னசுவாமி மைதானத்தில் நடைபெறவிருந்த IPL 2026 பிரமாண்ட தொடக்க விழா ரத்து செய்யப்பட்டதாக BCCI செயலாளர் அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. கடந்த ஆண்டு RCB அணியின் வெற்றி கொண்டாட்டத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 11 பேர் உயிரிழந்தனர். இந்த துயர சம்பவத்திற்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த ஆண்டு தொடக்க விழாவை நடத்த வேண்டாம் என BCCI முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. சுவிட்சர்லாந்தை சேர்ந்த IQ Air நிறுவனம் உலக காற்றுத்தர அறிக்கையை வருடந்தோறும் வெளியிட்டு வருகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான பட்டியலை அது வெளியிட்டது. புதிய அறிக்கையின்படி பாகிஸ்தான் உலகின் மிகவும் மாசுபட்ட நாடாக தரவரிசைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பங்களாதேஷ் 2ஆம் இடத்தில் இருக்கிறது. தஜிகிஸ்தான் நாடு 3ஆம் இடத்தை பிடித்திருக்கிறது. இந்த பட்டியலில் இந்தியா 6வது இடத்தை பிடித்திருக்கிறது. இந்தியாவின் லோனி நகரம் உலகின் மிக மாசுபட்ட நகரமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வாகன புகை, தொழிற்சாலை கழிவுகள், கட்டுமான புழுதி மற்றும் பயிர் கழிவுகளை எரித்தல் ஆகியவை தெற்காசியாவில் காற்று மாசிற்கு முக்கிய காரணங்களாக கூறப்படுகிறது. உலகளவில் 143 நாடுகளில் வெறும் 13 நாடுகள் மட்டுமே உலக சுகாதார நிறுவனத்தின் காற்றுத்தர வழிகாட்டுதல்களை பூர்த்தி செய்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள ரஷ்யாவின் எரிசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மார்ஷ் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை இன்று மாலை ஜனாதிபதி அலுவலகத்தில் சந்திக்க இருக்கிறார். இந்த சந்திப்பின் போது இலங்கை மற்றும் ரஷ்யாவுக்கு இடையிலான எரிசக்தி துறையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட இருக்கிறது. குறிப்பாக எரிபொருள் விநியோகம், எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் நீண்டகால கூட்டாண்மைக்கான புதிய வாய்ப்புகள் குறித்தும் விரிவாக ஆராயப்படவிருக்கிறது. ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாகவும் அந்த நீர்வழி பாதையூடாக பயணிக்கும் இவருக்கும் கடுமையான நடவடிக்கைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கிறது. எதிரி நாடுகளின் துறைமுகங்களுக்கு செல்லும் மற்றும் அங்கிருந்து வரும் கப்பல்களுக்கு ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அந்த பாதையை கடக்க முயன்ற 3 கப்பல்களை திருப்பி அனுப்பியுள்ளதாக கூறப்படுகிறது. ஹோர்முஸ் நீரிணை திறப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறிய பொய்களை தொடர்ந்து அந்த கப்பல்கள் நீரிணையை கடக்க முயன்றதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை குற்றம் சாட்டியிருக்கிறது.